ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், பைத்தம்பருப்பு வச்சு ஒரு புட்டு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நார்மல் புட்டு மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் நான் 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பை தண்ணியில் நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஃபுல்லாக நிறையிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பருப்பை வந்து எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பருப்பை அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். நம்ம ஊற வச்சோம்ல பருப்பை, அதை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ரொம்ப சேர்த்துக்க வேணாம், இப்படியே அரைச்சிடலாம். உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், பருப்பும் ரொம்ப நைஸாக இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 2 பேட்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். மாவு இவ்வளோ சேர்ந்தது. இதை வந்து நம்ம நல்லா விஸ்கு வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதனால 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மாவை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவை வேக வைக்கணும். அதுக்கு இட்லி தட்டு எடுத்திருக்கேன் நான். அதில் நல்ல நெய்யை வந்து தடவிப்போம். நீங்கள் நார்மல் பிளேட்டில் கூட பண்ணலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து ஒவ்வொரு குழிலையும் சேர்த்துடலாம். இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவை, அதை வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பைத்தம்பருப்பு மாவு வந்து சூப்பராக வெந்துட்டு. இந்த நீங்கள் ஒரு குச்சி வச்சு செக் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக வரணும். வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இது மேலே நீங்கள் ஈரத்துணி போட்டு ஆற வச்சிங்கன்னா மேல் பக்கம் நமக்கு ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணது நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இதை நம்ம ஒரு 3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, ரொம்ப மாவாயிடும். 3 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து பல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கையில் தொட்டாலே. அரைச்சி புட்டை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா கையால் உதுத்து விட்டுருங்க. அதே போல் நான் எல்லா புட்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை பாகா காய்ச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா பக்கமும் போகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண தான் நமக்கு சுகர் நல்லா கரையும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இதில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய், அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். புட்டை ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா அமுத்தி வைப்போம். இது மாதிரி அமுத்தி வச்சோம்னா சுகர் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு அந்த சுகர் வந்து நறுன்னு இருக்காது. அதனால இது மாதிரி அமுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
ஊற வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்தியான நம்மளோட பைத்தம்பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைத்தம்பருப்பு புட்டு செம்ம சூப்பர் அண்ட் சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இல்லாட்டினா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் பண்ணி குடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்தியா சாப்பிட்டாங்கங்கிற திருப்தி நமக்கும் இருக்கும். சுகர் மட்டும் தான் இதில சேர்த்துருக்கோம். அதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா, இன்னுமே ரொம்ப ஹெல்தியாயிடும். கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.